ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்மளோட பர்வீன் ஷஃபி சேனல் அப்படின்னு சனாக்குட்டி சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கே ரெடியாக போகிறாங்கன்னா கோவளம் பீச்சுக்கு போக போகிறாங்க. அதனால் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பாய் சொல்லிட்டு போகிறாங்க. வந்துட்டாங்க, குளிச்சுட்டு ஃபுல் ரெடி ஆகிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கிளம்பியாச்சு, டாட்டா பாய் பாய். வாய்ஸ் வந்து அதில் ஒரே நாய்ஸாக இருக்குன்னு தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம சனாக்குட்டியோட வாய்ஸை கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டிரைவிங்கில் கிளம்பியாச்சு, வண்டி எடுத்தாச்சு. என் வண்டி எத்தனை நாள் போகுதுன்னு நினைக்கிறீங்க? 90 இல்லை 100க்கு மேலே போச்சு. என்னால் பிடிக்கவே முடியல ஃபோனு. ஷால் ஒரு பக்கம் பறக்குது, இந்த ஹெல்மெட்டை வேறு போட சொல்லிட்டானுங்க, பின்னாடி உட்காரன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு. அதனால தான் 90க்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான், டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஜூஸ் கடைக்கு வந்துட்டாங்க. ஜூஸ் கடைக்கு வரது விஷயம் இல்லைங்க, குடிக்க மாட்டுறாங்க. ஃபுல்லாக ஜூஸை வாங்கிட்டு எல்லாம் பாதி கிளாஸை வச்சுட்டு வரதே வேலையாக போயிடுச்சு. ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. ஜாலியாக சனா சொல்கிறா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம்ப்பா பீச்சுக்கு, அடிக்கிற வெயில்ல அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. ஒரே ஜாலி தான். இதோட தண்ணியை பார்த்தோன்னா சமீரெல்லாம் ரொம்ப பயப்படுவா தண்ணிக்கு. இப்போல்லாம் அவ்வளோதான், அசால்ட்டாக ஃபஸ்ட்டு போய் ரெடியாக நிற்கிறா. நான் தான் முன்னாடி போவேன்ட்டு. வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் எழுதுறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதுது பாருங்க, சமீரான்ட்டு. நான்லாம் சொல்லலை பேர் எழுத சொல்ல, அவங்களே போனாங்க, அழகாக எழுதுறாங்க. இல்லை சனா வேறு டிஸ்டர்ப் பண்ணுறா, குறுக்கில் வந்துட்டு அவன் பேர் அவ்வளோ பெருசில் எழுதுறா. ஆனால் கரெக்டாக குழந்தை வழி விட்டுருச்சு. ஸோ ஃபுல் பேர் எழுதி முடிச்சிட்டா. இதை நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் எவ்வளோ அழகாக எழுதுறான்றது இதுலேயும் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எப்படி இருக்குது சமீரா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டா சனா. ஏ முடிஞ்சு போச்சா? 4 ஸ்பெல்லிங் சொல்லுது, அவங்களா தான் எழுதுனது. குறுக்க யாருங்க, அதை டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் தள்ளிப்போங்க. அவ்வளோதான், ஜாலியாக போய் நின்ட்டாங்க தண்ணியில். கல் மேலே ஏறிடினா என் மேலே வந்து விழறா ஒரு 2 பேரும். பயம் சமீரா, கல் மேலே ஏறினா ஏற மாட்டேது. தண்ணியில் வேணா நிற்கிறேன், ஆனால் கல் மேலே ஏற மாட்டேன்து. முன்னாடி இருக்க கல் தான். ஆனால் ஒரே குஷிங்க. அன்றைக்கின்னு பார்த்து அந்த கடல் ஏதோ சொல்லுவாங்கல்ல, சீற்றமாக இருக்குன்ட்டு, சரியான அலை. 2 அலை 3 அலை செம்ம பெருசாக வந்துச்சு. சனாவோட தலை சைஸுக்கு வந்துச்சு. 2 பேரும் குளிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு வழியாக 2 பேரும் எப்படி போனீங்க சனா சமீரா? எப்படி போனீங்க தண்ணியில்? அடிச்சுன்னு போறவச்சு அவ்வளோ பெரிய ஆளு, என் தலை வரையும் வந்துச்சு. ஆனால் ஒரே ஜாலி தான். சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஒரு சிப்பி கடிச்சிச்சின்னு சனா எடுத்தா. அது உள்ள ஆனால் ஏதோ பூச்சியோட இருக்கு. சாராயிட்டா, ஆனால் தூக்கி போட சொல்லிட்டாங்கன்னு போட்டா. இங்கே பாருங்க, யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? கோபுரம் கட்டுவாங்க, சரி பள்ளம் தோண்டுறாங்க பாருங்க கடலுக்குள்ளே வந்து. அது கொஞ்சம் கிட்ட உட்காந்துட்டு பள்ளம் தோண்டுனா என்ன ஆகும்? தண்ணி தான் வரும். தோண்டு தண்ணி வருதுன்னு ஒருத்தி புலம்புறா. நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஃபன்னு, பசங்க குஷியாக இருந்தாங்க. நம்ம எப்படி இருந்தானே, கூப்பிட்டு போனதே பசங்களுக்காக தானே, என்ஜாய் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? கொஞ்சம் தள்ளி இருந்தாவது அந்த கோபுரத்தை கட்டுவாங்க. தண்ணியிலே வச்சு கோபுரம் கட்டி இதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து லைக்ஸ் நம்மளுக்கு 100க்கு மேலே போச்சு. பாருங்கள், யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே சனாவோட சிரிப்புக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைக்கு. சமீராம்மா என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், சரி நம்மளும் நம்ம பேர் எழுதி வைப்போமே, நம்ம போனதுக்கு நம்மளோட பேரையும் பதிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பேர் எழுதியாச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் அதில் வந்து அதையும் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. சும்மா எழுதுனேன் காமிக்கலாமேன்னு ஒரு ஹாண்டினை போட்டாச்சு கீழே. அவ்வளோதான், கோயில் கட்டுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருத்தவங்க பள்ளம் தோண்டிட்டாங்க. ஃபைனலி பள்ளம் தோண்டி தண்ணி சேர்த்துட்டாங்க. தண்ணியில் விளையாடுங்க, தான் மண்ணை விட்டு வரமாட்டுறாங்க. மண்ணை விளையாடிட்டு இங்கே தவக்கலை போகாது, தங்குன்னு குதிச்சுன்னு அந்த மாதிரி போகிறான் அந்த சமீரா. சனா ஒரு வழியாக கட்டி முடிச்சாங்க. பார்த்துட்டே இருக்கு, எங்கடா அலை வருதா, வந்துடுமா மறுபடியும் தூக்கிட்டு போயிடுமா நம்ம வீட்டை அப்படின்ட்டு. ஆனால் ஒரே குஷி தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம 2 பசங்களை பிடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். முன்னாடி ஒரு 5 பசங்க தனியாக விளையாடுறாங்க. கேட்டால் அவங்க மாமா கூட வந்திருக்காங்கன்னா அவங்க யாரும் நிற்கிறாங்கன்னா பின்னாடி. அதுதான் சனாவோட அப்பா திட்டி அமிச்சார், யாரையோ ஒருத்தரை கூட்டினு வந்து கூட வச்சுட்டு நில்லுங்க, அலை பெருசாக வருது. எல்லாமே சின்ன பசங்க. அப்புறம் இவங்க சொன்னோன்னே அவங்க நிற்கிறாங்க எங்கள் மாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிச்சிது. அப்புறம் போய் கூப்பிட்டு வந்து கூட நில்லுங்க, தனியாலாம் நிற்காதீங்கன்னு சொல்லவும் அப்புறமா வந்து நின்னாங்க கூட ஒருத்தவங்க. இந்த மாதிரிலாம் பீச்சுக்கு போனால் பசங்கள்லாம் தனியாக விடாதீங்க. நம்மளுக்கே பேலன்ஸ் வர மாட்டேது. ஐயோ சரியான பெரிய ஆள்,
எங்களுக்கே ஸ்லிப் ஆயிடுச்சு. 2 பசங்களும் தண்ணியில் முன்னாடி போதுங்க. பிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு பேலன்ஸ் வர மாட்டுது. ஆனால் நல்லா இருந்துச்சு. சரியான காற்று. பீச்சுக்கு போனால் தெரியாத காற்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். வந்தாங்க, வந்த வேலை முடிஞ்சு பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சனாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு சமீராவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு சமீரா ஃபுல்லாக ஈரமாக வந்துட்டாங்க. அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே மாற்றி விட்டாச்சு. ஜாலியாக ட்ரெஸ்ஸை மாற்றி நிற்கிறாங்க தலையை காய வச்சுக்கிட்டு. சனா இன்னும் மாற்றலை. ஃபைனலி ஒரே என்ஜாய் தாங்க. எப்படிமா இருந்துச்சு அன்றைக்கி பீச்சுக்கு? ஜாலியாக இருந்துச்சு. பால் விளையாடிட்டு. யாருக்கெல்லாம் பீச் பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கும் பீச் பிடிக்காமல் இருக்காதுன்னு எனக்கே தெரியும். ஃபைனலி போனதுக்கு ஒரு வேலையாக கோவலம் போனோம். அங்கே போய் தர்காவில் போயிட்டு ஒரு சம்பிரதாயம் ஏதோ பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து அதில் பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அவங்க அப்பா பண்ணார். அதனால் நம்மளும் கூட போயாச்சு. சும்மா பசங்க இருக்கும் போயிட்டு முடித்தாங்க. அவ்வளோதான். ஃபைனலி இருக்கிற ஜூஸ் குடிச்சது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதெல்லாம், பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போட்டு இந்த விளாகை முடிச்சிக்கிறோம். டாட்டா, பாய் பாய். பாய் பாய்.